அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இந்த இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி சிரிப்பு வரும். என்னத்துக்குன்னா, விஜய் எல்லாம் அரசியலுக்கு வராங்களே, குத்தாட்டம் போட்டவர்களும் கூத்தாட்டம் போட்டவர்களும் அரசியலுக்கு வந்து எதை சாதிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சா சமூகம் சிரிக்குது. உங்களுக்கு சிரிச்சிருந்தா சிரிப்பு சிரிச்சிருங்க. அரசியலில் அரிச்சுவடி கூட ஆ ஆ என்று கூட தெரியாது விஜய்க்கு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். சமூகத்துல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அது கொஞ்சம் நமக்கு தேவையில்லாத விஷயம் வச்சுக்கோங்களேன். இளைஞர்கள் அல்லது சமூக பார்வையாளர்கள் அல்லது தெருக்களில் நின்று 3 பேர் 4 பேர் உச்சந்தியில பேசிக்குவாங்க சமுதாயத்துல. நாட்டு நடப்பை பத்தி, தன்னை பத்தி யோசிக்க மாட்டான், நாட்டு நடப்பை பத்தி பேசுவான் நிறைய. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, பெத்த அப்பனுக்கே சோறு போட முடியல, நாட்டுல வந்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்து இவன் என்னத்தை கிழிக்க போறான், மென்டல் பய அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது நாகரிகம் இல்ல, எல்லோரும் சொல்றாங்க, அதை நம்ம சொல்ல மாட்டோம். அது அவங்களுக்கு பர்சனல். பெத்தாப்பன் சோறு போடுறான், சோறு போடாம போறான், நமக்கு என்னடான்னு சொல்லிட்டு நான் வந்துருவேன். ஏன்னா அது நம்ம பர்சனல் வச்சுக்கலாம். அது விஜயோட பர்சனல் லைஃப். அதுக்குள்ள பேசுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை, யாருக்கும் உரிமை இல்லை என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதை விடுங்க, நம்ம அந்த சாப்டருக்குள்ள போகல. ஆனால் அதை கடந்து விஜய்க்கு அரசியலில் வருவதற்கு தார்மீக உரிமையும், நல்ல ஞாபகம் வைங்க, தார்மீக உரிமையும் தகுதியும் இருக்கிறதா என்றால் 0.000% கிடையாது. ஏன்னா அரசியல் என்பது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தியாக உணர்வோடு உழைக்க வேண்டிய ஒரு களங்க. இன்னைக்கு வேணா அது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கலாம், ஊழலுக்காக வேண்டிய அரசியல் செய்யலாம், பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டிய அரசியல் ஈடுபடலாம், இல்லையா, பொய் சொல்வதற்காக வேண்டிய அரசியல் ஈடுபடலாம். அரசியல்வாதி என்றால் நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை, பொய்யர்கள், புரட்டர்கள், இல்லையா, தவறானவர்கள், தப்பு செய்யக்கூடியவர்கள், கொஞ்சம் கூட கிஞ்சிற்றும் நேர்மையற்றவர்கள், நீதியின் பக்கம் அறவே நிற்காதவர்கள் என்று இன்றைய அரசியல்வாதிகளை பற்றி எல்லாம் நாமெல்லாம் பேசலாம். ஆனா அரசியல் என்பது புனிதமானது, சமூக நலன் சார்ந்த ஒரு துறைதான் அரசியல். இன்னும் சொன்ன, உலகம் பொருளின் மீது பேராசை கொண்டவர்கள் வரக்கூடாத துறை, சமூக நலன் மீது வரக்கூடாத துறை அரசியல். சமூக நலன் சார்ந்து சிந்திக்க கூடியவர்களும் படித்து அதை பற்றிய ஞானம் நிறைந்தவர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு வரணும். அதுதான் மிகச்சிறந்த துறை. சாதாரண துறையாக நாம் தூக்கி வீசிட முடியாது. அரசியல்வாதிகளை விமர்சிக்கலாம், ஆனால் அரசியலை விமர்சிக்க முடியுமான கூடாது. ஏன்னா அரசியல் புனிதமானது என்பது எந்த கருத்து வேறுபாடும் அல்ல. ஏன்னா சமூகத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய 3ஆம் தர சாதாரண குடிமகன் இருக்கிறானே, அவனுடைய மனநிலையை கூட அறிந்து அவனுக்காக இறங்கி வேலை செய்வதுதான் அரசியல் பணி என்பது. அந்த துறையில் சமூகத்தை பற்றிய எந்த புரிதலும் இல்லாத விஜய்க்கு என்ன வேணும்? அதான் நம்முடைய கேள்வி. கேள்வியில் நியாயம் இருக்குது இல்லைன்னு நீங்க சொல்லலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கடினமான பின்னூட்டங்கள் கூட நீங்க பதிவிடலாம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து, அதை பற்றி நம்ம கவலை இல்லை, நிறைய பார்த்துட்டோம். ஆனால் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை பத்தி விஜய்க்கு தெரியுமா? நடுநிலையோடு மானசீகமாக பதில் சொல்லுங்க. சமூகத்தில் கடைகோடியில் வறுமைக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஏழ்மை நிறைந்தவர்களுடைய வாழ்க்கை நிலைகளை பற்றி ஓரளவுக்காவது புரிந்து தெரிந்து வைத்திருக்கிறாரா? இந்த 2 கேள்விக்கும் மானசீகமாக பதில் சொல்லுங்கள். நீங்க வந்து விஜய் ரசிகர்கள்ல 60% பேர் வந்து ஓட்டு இல்லாத எல்லாம் விசேஷம், ஒருத்தர் ஓட்டு கிடையாது. மீதி 40% பேர்ல வந்து 20% பேர் விஜய்க்கு வாக்களிக்கவே மாட்டான். திமுகவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகன் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டான், புரிஞ்சுக்கோ. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகன் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டான், இல்லையா. மதிமுகவில் இருக்க விஜய் ரசிகன் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டான். இதுக்கு எந்த கட்சியும் சாராத சிலர்கள் விஜய்க்கு வாக்களிக்கலாம். அது வெறுமனே 20% தான். ரசிகர்களில் ஒட்டுமொத்த தமிழக மக்களில் 20% பாதி பேர் வெற்றி பெறுவாங்க. நான் சொல்லல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களில் 20% என்று சொல்லல, தப்பா கணக்கு போட்டுறாதீங்க. விஜய் ரசிகர்களில் 20%. விஜய் ரசிகர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த இடத்துல ஒரு 60 லட்சம் பேர் இருப்பான். 1 கோடி பேர் வச்சுக்கோங்க. அதுல 60 லட்சம் பேர் ஓட்டு உரிமை இல்லாதவன். ஒரு 20 லட்சம் பேர் ஓட்டே போடாம, மீதி 20 லட்சம் பேர் தான் 234 தொகுதியிலும் வெறும் 20 லட்சம் பேர் தான் ஓட்டு போடுறவன் இருக்கான். 20 லட்சம் பேர் ஓட்டை வாங்கி விஜயே ஜெயிக்க முடியாது. விஜய் வேணா அப்படி தடுக்கி விழுந்து எழுந்து புழுந்து வேர்வையில் இருந்தா விஜய் பழக்கப்பட்டிருக்க மாட்டாரு. வேர்வில விழுந்து, இல்லையா, ரோட்ல கடந்து கண்டவர்களோடெல்லாம் பேசி சாக்கடலை இறங்கி, இல்லையா, பொய்யான வாக்குறுதிலாம் கொடுத்து கண்ட மாதிரி தப்பு தப்பா பேசி மக்களை ஏமாற்றுவதற்கு வாக்குறுதிகளை வாரி கொடுத்து எனக்கு ஓட்டு போடுங்க நாம் அப்படின்னு அழுது போலம்னா விஜய் மட்டும் ஜெயிக்கலாம். விஜய் நிறுத்தக்கூடிய எவனும் ஜெயிக்க மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எவனுக்கும் அரசியல் புரிதல் கிடையாது. அஜித் ரசிகர், விஜய் ரசிகர், ரஜினி ரசிகர், அஜித், இவங்க அடிச்சுக்கிறாங்க தியேட்டர்ல. போன வருஷம் செத்தான்ல ஒருத்தன் தியேட்டர்ல லாரில இருந்து கீழே விழுந்து, இப்படி லாரில இருந்து கீழே விழுந்து சாகுறது,
பேனருக்கு பால் ஊத்துறது, பேனர்ல ஊத்தும்போது கீழே வந்து சாகிறது, இதுக்குத்தான் அந்த கூத்தாடிகளின் ரசிகர்கள் லாய்க்கே தவிர சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் கிடையாது. புரியுதா? போஸ்ட் அடிக்கிறது, கஞ்சி குடிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, சட்டையை கட்டி சுத்துறது, திரைக்கு முன்னாடி ஆட்டம் போடுறது இல்லையா, இதுக்குதான் லாய்க்கு. இவன்லாம் எம்எல்ஏ நிறுத்தினா நாடு உருப்படுமா? உருப்படாது. இதெல்லாம் ஒரு கடினமான விமர்சனங்களா வச்சுங்க. நியாயமான சில கேள்விகள் இருக்கு, ஒரு 2-3 நிமிஷம். அதாவது நான் என்ன கேட்கிறேன், அரசியலுக்கு வரது முடிவு பண்ணிட்டேன், அதற்கு முன்னேற்பாடு உங்ககிட்ட என்ன இருக்கு? உன் கட்சி பேர் வச்ச கட்சி பேர்ல தமிழ்நாடுங்கிறது தமிழகம்னு வச்சிருக்க, தமிழக வெற்றி கழகம் இல்லையா? இந்த வெற்றிக்கு பின்னாடி இக்கு வரணும், தமிழ் மொழி இலக்கணப்படி இக்கு வரணும். இக்கு போட்டியா? சொந்த கட்சிக்கு பேர் வைக்கவே தெரியாது. நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகி நீ சமுதாயத்துக்கு பணி செய்வ, உங்களுக்கு நாங்களாம் வரணும், நாங்களாம் இழிச்ச வாயினா இல்ல பைத்தியக்காரன் அப்படின்னு கேட்பான் இல்லையா? மக்களே கேட்பான், கேட்டு ஆகணும். அப்படி கேட்போம் தான் தமிழ்நாட்டுக்காரன். இரண்டாவது, அது ஒரு தப்பு. இரண்டாவது, தமிழகம் என்பது RSS வெறியர்களின் சிந்தனையில் உதிர்த்த வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? தமிழகம் என்று போட்டதற்கு தமிழ்நாடு அரசு கண்டனம் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கண்டனம் இல்லையா? அப்ப தமிழகம் என்பது RSS உடைய சித்தாந்தம். இந்த RSS சித்தாந்தத்தை உன்னுடைய பெயரிலேயே வச்சிருக்கே, உன்னை எப்படி நம்புறது? சரி, ஓகே. முஸ்லிம்களுக்கு எதிராக எத்துணை வன்முறை காடாக வன்முறை வெடித்தது இந்தியா முழுவதும். எதுக்காவது ஒண்ணுக்கு நீ குரல் கொடுத்திருக்கியா? பில்கிஸ் பானுவை 10-15 பேர் சேர்ந்து கற்பழித்தான், குழந்தைகளை கொலை செஞ்சான், குரல் கொடுத்தியா? ஆசிபா என்ற ஒரு 11 வயது சிறுமியை கோவிலின் கருவறைக்குள் வைத்து 8 நாய்கள் கற்பழித்து கொலை செய்தது, குரல் கொடுத்தியா? கண்டிச்சியா? அதை பத்தி நீ பேசினியா? பாபர் மசூதி இடித்த போது வாய்மொழி இருந்தாய் இல்லையா? தீர்ப்பு வந்தது, கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வந்தது, உன் கருத்தை சொன்னாயா? தூத்துக்குடியில் 11 பேர் நேரடிக்கு நேராக சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். உரிமைகளுக்காக போராடியவர்கள் உயிரை எடுத்தது இந்த அரசாங்கம், படுகொலை செய்யப்பட்டார்கள். குரல் கொடுத்தியா? கண்டிச்சியா? அதை பத்தி ஏதாவது பேசினியா? மணிப்பூர்ல என் இனத்தின், அதாவது என் தாய் நாட்டின் இளம் பெண்கள் நிராயுதபாணியாக ஒரே ஒரு அரை இன்ச்சு ஆடை கூட இல்லாமல் 100% பிறந்த நிலையாக நிர்வாணமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் பார்த்திருக்க, நடுத்தருவல் நாய்கள் பலர் அந்த 2 பெண்களையும் நிர்வாணமாக இழுத்து வந்தார்களே, அந்த கொடூரத்தை நீ பார்த்தாயே, குரல் கொடுத்தாயா? என்னத்தை கிழிக்க போற நீ? ஒண்ணு பேசுறிய. முத்தலாக்கு தடை சட்டம் வாய்மொழி கிடந்தாய். பசுவதை தடை சட்டம் என்ற பெயரில் மாட்டுக்கறி வைத்திருந்தாலும் மனிதர்களை கொலை செய்தது நாய்களும் பேய்களும் காவிகளும் பாவிகளும் கொலை செய்தார்கள். வாய்மொழிதான் இருந்த. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? உனக்கு என்ன அரசியல் செல்வாக்கு இருக்காது? நீ என்ன அரசியல் பேசுகிறாய்? உனக்கு என்ன ஆட்சி இருக்கிறது? உனக்கு எவனா ஓட்டு போடுவான் என்று மக்கள் கேட்கிறான். பதில் சொல்லு. நானும் கேட்கிறேன், உனக்கு யார் ஓட்டு போடுவான்? பைத்தியக்காரன் கூட விஜய்க்கு வாக்களிக்க மாட்டான், வாக்களிக்க கூடாது என்பது என்னுடைய ஆதங்கம். என்ன உனக்கு செஞ்ச? ஹிஜாப் தடை சட்டம் குரல் கொடுத்தாயா? பொது சிவில் சட்டம் குரல் கொடுத்தாயா? காசு 370 தடை ரத்து குரல் கொடுத்தாயா? இன்னும் எத்தனையோ கேள்விகள் அடுக்கப்படுகிறது. எதுக்காவது ஒரு பொண்ணுக்கு நீ குரல் கொடுத்து கண்டித்து இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தப்பு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் குரல் கொடுத்தாயா? சரி, இல்ல விடு. உன் படத்துல தீவிரவாதிகளாக எத்தனை முஸ்லிம்களை காட்டியிருக்கிறாய். துப்பாக்கி என்ன பண்ண? முஸ்லிம்கள்லாம் தீவிரவாதிகள் மாதிரி காட்டின. பீஸ்ட்ல திரைப்படத்துல முஸ்லிம்களை கொடூரமான தீவிரவாதிகள் காட்டினார். முஸ்லிம் ஒரு சமூகத்தை 250-300 கோடி மக்கள் வாழக்கூடிய, உலகம் முழுவதும் 300 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய சமுதாயத்தை தீவிரவாதிகளாக ஒரு திரைப்படத்தில் நீ காட்டிவிட்டு எங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்தா நாங்க பைத்தியக்காரன், நாங்கெல்லாம் மென்டலு, நாங்கெல்லாம் உரிமை இல்லாதவன், நாங்கெல்லாம் லூசு பைய, நீ எல்லாம் ஓட்டு கேட்டு விட்டா உனக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு நினைச்சினா அது உன்னுடைய தவறு. முதல்ல விஜய்க்கு நான் சொல்றேன், சமூகத்தை பற்றி படி, சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளுங்க. நீ கட்டின வாங்கின காருக்கு இந்த வரி கட்டல, சரிங்கள? ஏன் என்ன பண்ண போற? உனக்கு எல்லாம் என்ன உரிமை இருக்கு? நீ வாங்கின காருக்கு வரி கட்டிருக்கியா? தமிழ்நாட்டுல ரிஜிஸ்டர் பண்ண முடியாது சொல்லி திருட்டுத்தனமா போய் பாண்டிச்சேரியில் ரிஜிஸ்டர் பண்ண போன. நீ வரலாமா அரசியலுக்கு? நீ வரலாமா சட்டமன்றத்துக்கு? உனக்கு எம்எல்ஏ ஆக தகுதி இருக்குதா? அதையும் மீறி சிலர்கள் வாக்களித்து நீ சட்டமன்றத்துக்கு வந்தால் உன்னால எதை சாதிக்க முடியும்? RSS வெறியர்களுக்கு பின்னால் பிஜேபியின் பிரியனாக நீ இருப்பாயே தவிர சமூகத்தின் பிரியனாக இருக்க மாட்டாய். எனவே விஜய் அரசியலுக்கு வருவதை தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் கடுமையாக எதிர்க்கிறது என்ற
செய்தியை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாம்.